சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இதற்கடுத்து தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்கடுத்து தலைவர் 172 படத்தை நெல்சன் அவர்கள் எடுக்க போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஜெய்பீமை எடுத்த மிக பெரும் டைரக்டரான டிஜே ஞானவேல் அவர்கள் நம்ம வேட்டையன் படத்தை எடுத்துட்டு வராரு. இதனால தான் வேட்டையன் படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை முழுக்க எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு வருது. அதில் முதல் ஆளாக போய் சூப்பர் ஸ்டார் ஓட்டு போட்டிருக்காரு. என்ன அதை போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே போவோம். நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கௌதம் கார்த்திக் ஆகியோர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்குகளை பதிவு செஞ்சாங்க. நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான 18வது மக்களவை பொதுத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. இதில் இன்று முதல் கட்ட தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகள் மற்றும் 19 மாநிலங்களில் 62 தொகுதிகள் என 102 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்று காலை முதலே பொதுமக்கள், பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பலர் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று வாக்களிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்காரு. இது குறித்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதே போல் இதே வாக்குச்சாவடியில் நடிகர் கௌதம் கார்த்திக் ஆகியோர் வாக்களிச்சிருக்காங்க. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் வாக்களிக்கும் இயந்திரத்தில் திடீரென பிரச்சனை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் வாக்கு இயந்திரத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்த பின்னர் மீண்டும் வாக்குப்பதிவு துவங்கியது. காலையில் இருந்தே தொடர்ந்து பல பிரபலங்கள், பொதுமக்கள் என எல்லாரும் வாக்களிச்சுட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்களிக்கும் உரிமை கொண்ட அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும், வாக்களித்து விட்டேன் என்று சொல்வதில் தான் பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே அரசியலில் வரதான் இருந்தார். ஆனால் அவரோட உடல்நிலை பிரச்சனை காரணமாக அவரால் அரசியலுக்குள்ளே நுழைய முடியல. இது அவருக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் நான் செய்ய நினச்சதை மற்றவங்க செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் மக்களுக்காக செய்யும் பணியை என்றைக்கும் செய்யாமல் விட மாட்டேன். கண்டிப்பாக மக்களுக்காக எல்லா நலத்திட்ட உதவிகளும் நான் செய்வேன், அரசியலில் இல்லைன்னா கூடன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து ரசிகர்களும் வாக்களியுங்க, ஓட்டு போடுறது அவங்கவுங்க உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றது உங்களோட கருத்தை கீழே சொல்லுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.